ஓம் சாந்தி. 25/2/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறுங்கள். என்னவெனில், பாரதம் இப்போது மீண்டும் ஸ்வர்க்கமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. ஹெவன்லி காட்ஃபாதர் வந்துள்ளார். அதாவது ஸ்வர்க்கத்தை படைக்கின்ற இறைவனாகிய தந்தை வந்துவிட்டார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஸ்வர்க்கத்தின் எஜமானராக ஆகப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்குமோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்களுக்குள் எந்தவிதமான துக்கமும் ஏற்பட முடியாது. நாம் மிக பெரிய, அதாவது மிக உயர்ந்த மனிதர்கள் ஆவோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து நம்மை இது போல, அதாவது லக்ஷ்மி நாராயணனாக ஆக்குகின்றார் என்ற போதை அவர்களிடம் இருக்கும். அவர்களுடைய நடத்தை மிகவும் ராயலாக, உயர்தரமாக இருக்கும். அவர்களால் மற்றவர்களுக்கு குஷியான செய்தியை சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஓம் சாந்தி. பாபா புரிய வைக்கின்றார் மற்றும் குழந்தைகள் அறிவார்கள். பொதுவாக உலகத்திலும் குறிப்பாக பாரதத்திலும் இந்த செய்தியை சென்று சேர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் செய்தி தருபவர்கள் ஆவீர்கள். மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். என்னவெனில், இப்போது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. பாரதத்தில் ஹெவன்லி காட்ஃபாதர் என்று எந்த தந்தையை அழைக்கிறோமோ அவர்தான் வந்து ஸ்தாபனை செய்கின்றார். குழந்தைகளுக்கான டைரக்ஷன் என்னவென்றால், இந்த மகிழ்ச்சியான செய்தியை அனைவருக்கும் நீங்கள் நல்ல முறையில் சொல்லுங்கள். ஒவ்வொருவருக்குமே அவரவர் தர்மத்தை பற்றிய பெருமை அல்லது உயர்வு இருக்கிறது. உங்களுக்கும் அந்த பெருமை இருக்கின்றது. நீங்கள் அந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுகின்றீர்கள். பாரதத்தினுடைய சூரிய வம்சத்தின் தேவி தேவதா தர்மம் இப்பொழுது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அதாவது பாரதம் மீண்டும் ஸ்வர்க்கமாக ஆகிக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உள்ளுக்குள்ளே இந்த குஷி உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்போது நாம் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகின்றோம். யாருக்குள் இந்த குஷி இருக்குமோ அவர்களுக்கு எந்த விதமான துக்கமும் ஏற்பட முடியாது. புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அபலை பெண்களுக்கு எவ்வளவு கொடுமை இழைக்கின்றார்கள். குழந்தைகள் சதா இதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பாரதத்துக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எப்படி பாபா நோட்டீஸ் அச்சடிக்க வைத்திருக்கின்றார்? சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேளுங்கள். நாள் முழுவதும் இந்த சிந்தனை சென்று கொண்டே இருக்கிறது. எப்படி அனைவருக்கும் இந்த செய்தியை சென்று சேர்ப்பிக்க வேண்டும் என்று. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை தர வந்துள்ளார். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை பார்த்து நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதர்களாவீர்கள். அதனால் உங்களிடம் எந்த விதமான காட்டுவாசியை போன்ற நடத்தை எல்லாம் இருக்கக்கூடாது. நாம் குரங்கை விட மோசமானவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது பாபா நம்மை இத்தகைய தேவி தேவதைகளாக ஆக்குகின்றார் எனும்போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் இந்த மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருப்பதில்லை என்பது அதிசயமாக இருக்கிறது. அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுவதும் இல்லை, அதற்கான ஆர்வமும் இல்லை. பாபா உங்களை மெசஞ்சராக, செய்தி தருபவராக ஆக்கியிருக்கின்றார். அனைவருடைய காதுகளிலும் நீங்கள் இந்த செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள். நமது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்பது எப்போது படைக்கப்பட்டது, பிறகு எங்கு சென்று விட்டது என்பது பாரதவாசிகளுக்கு தெரியவே இல்லை. இப்பொழுதோ சித்திரங்கள் மட்டுமே உள்ளன.
மற்ற அனைத்து தர்மங்களும் உள்ளன, ஆனால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இல்லை. பாரதத்தில்தான் சித்திரங்கள் இருக்கின்றன. பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கின்றார். அதனால் நீங்கள் அனைவருக்கும் இந்த குஷியான செய்தியை சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளேயும் அந்த குஷி இருந்து கொண்டே இருக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: நாம் எந்த அளவுக்கு தகுதியானவர்களாக ஆகி இருக்கின்றோம் என்று தனது நாடியை பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது தன்னைத்தான் சோதித்து கொள்ள வேண்டும். தகுதியானவர் ஆகி சேவைக்கான நிரூபணம் தர வேண்டும். ஞானத்தின் சிறப்பான தெளிவின் மூலமாக பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆக வேண்டும். இரண்டாவது, ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து அவகுணங்களை தன்னுள் இருந்து நீக்கிவிட வேண்டும். துக்கம் தருகின்ற ஸ்வபாவத்தை விட்டுவிட்டு சுகம் தருபவராக ஆக வேண்டும். ஞான ரத்தினங்களை தானம் தர வேண்டும். வரதானம்: பரீட்சைகள் மற்றும் பிரச்சனைகளிலே மனம் வாடி விடுவதற்கு பதிலாக கேளிக்கையின் அனுபவத்தை செய்யக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: இந்த புருஷார்த்தம் செய்கின்ற வாழ்க்கையில் டிராமாவின் பிரகாரம் பிரச்சனைகள் மற்றும் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஜென்மம் எடுத்ததுமே முன்னேறி செல்வதற்காக லட்சியம் வைப்பது என்றால் பரீட்சைகள் மற்றும் பிரச்சனைகளை வரவேற்பது என்று அர்த்தமாகும். எப்பொழுது ஒரு பாதையை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறதோ அந்த பாதையில் எந்தவிதமான காட்சிகளுமே இருக்கக்கூடாது என்று எப்படி இருக்க முடியும்? அதுபோல பாபா சொல்கின்றார், ஆனால் இந்த காட்சிகளை தாண்டி செல்லுவதற்கு பதிலாக ஒருவேளை நீங்கள் அதிலே கரெக்ஷன்களை, அதாவது திருத்தங்களை செய்ய முற்பட்டீர்கள் என்றால் தந்தையின் நினைவினுடைய கனெக்ஷன் என்பது அங்கே லூஸாக போய்விடுகிறது, தளர்ந்து போய்விடுகிறது. மற்றும் கேளிக்கையாக அனுபவம் செய்வதற்கு பதிலாக மனவாட்டம் அடைந்து விடுகிறீர்கள். அதனால் ஆஹா காட்சிகளே ஆஹா என்ற பாடலை பாடி முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். அதாவது சதா விஜயி பவ, சதா வெற்றியாளர் ஆகுக என்ற வரதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்லோகன்: மரியாதைகள் என்ற கோட்பாடுகளுக்குள்ளே நடந்து செல்வது என்பது மரியாதா புருஷோத்தமர் ஆவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நல்லது. அவ்யக்த சமிக்ஞை: ஏகாந்தவாசி என்றாலே அனுபவ மூர்த்தி என்று பொருள். தற்சமயத்தின் பிரகாரம் இப்பொழுது வானப்பிரஸ்த நிலைக்கு நெருக்கத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவர்கள் பொம்மைகளுடன் விளையாட்டை விளையாட முடியாது. வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவர் ஏகாந்தத்தில் இருப்பார் மற்றும் இறை நினைவிலே இருப்பார். அதனால் நீங்கள் அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்திகளாக இருந்து சதா ஒருவருடைய அன்பில் மூழ்கிய நிலையில் இருங்கள். அதாவது நிரந்தரமாக ஏகாந்தத்திலே சதா நினைவு ஸ்வரூபமாக இருங்கள். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்திகளின் நிலை ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.